ஏங்க நான் தானுங்க என்டிஏ தலைவர், நான் சொல்றேங்க, நான் தாங்க முதலமைச்சர் வேட்பாளர். காமெடியா தெரியலாம், ஒரு தடவை அப்படி ஸ்ட்ராங்கா சொன்னாதான். இன்னும் சொல்ல போனா மேட்டுப்பாளையத்திலே அதை ஒரு சொல்லி அதை ஆரம்பிச்சிருந்தாலும் இந்நேரம் வேற மாதிரி போயிருக்கு. நயினார் நாகேந்திரன் எல்முருகனை வச்சுக்கிட்டு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அமித்ஷா நீங்க தானே என் பேரை சொல்ல மறுத்தீங்க, உங்க ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு உங்க கேபினெட்ல இருக்கிற ஒரு ஆளை பக்கத்துல வச்சுக்கிட்டு சொல்ற, நீங்க இந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டுக்கங்கன்னு மறைமுகம். இந்த கம்யூனிஸ்ட் விஷயங்கள்ல எடப்பாடி நல்ல ஆயுதத்தை கையில வச்சிருந்தால் அதை பயன்படுத்தக்கூடாத முறையில் பயன்படுத்தி சொதப்பிட்டார். அந்த அடிப்படையில் 2026 சட்டமன்ற தேர்தலையும் விஜய் என்கிற ஃபேக்டர் தான் மையப்பொருளா இருக்கும். அப்ப என்ன சார், தமிழ்நாட்டோட முன்னேற்றம் அவனுடைய இதெல்லாம் தூக்கியில ஓட்டலாம்? அப்படி இல்லை. இந்த விஜய் என்ன பண்ணுவார்? அந்த அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் அமல்படுத்துற திமுக திரும்ப ஆட்சிக்கு வருமா? இல்லை இப்படியெல்லாம் அமல்படுத்துறோம்னு சொல்லி மக்களை ஏமாற்றுகிற திமுக வீட்டுக்கு அனுப்புவதற்கு அண்ணா திமுக ஆட்சியை பிடிக்குமா? இப்படின்ற இந்த பிரதான கேள்விகள்